எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கட்டுறது காமர்ஸ். கட்டுறது காமர்ஸில் டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆண்டர்ப்ரனர் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் ஆண்டர்ப்ரனர் பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் பற்றியும் பார்த்துட்டோம். மிச்சம் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஆண்டர்ப்ரனர் பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஆண்டர்ப்ரனர்ஸ். டெக்னிக்கல் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆர் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் டெக்னாலஜிக்கல் ஸ்பெஷலைஸ்ட் ப்ராடக்ட். தே யூஸ் தேர் டெக்னாலஜிக்கல் ஸ்கில்ஸ் இன் தேர் ஃபீல்ட். இந்த டைப் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்களோட க்ரியேட்டிவ் டேலண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ராடக்ட்ஸை இன்னோவேட்டிவாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. தே ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் தேர் ப்ரொடக்ஷன் சைட், நாட் மச் ஆன் தேர் மார்க்கெட்டிங். அண்ட் தேர் ஆல்வேஸ் யூனிக் இன் தேர் ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர், கார்பெண்டர், கோல்ட்ஸ்மித், வெல்டர், மவுல்டர், ரிப்பேரர், ஸ்கல்ப்சர், அந்த மாதிரி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி ஸ்மால் வெஞ்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்கலாம் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணலாம். டெக்னிக்கல் ஆண்டர்ப்ரனர் தொடர்ந்து நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் டெக்னிக்கல் ஆண்டர்ப்ரனர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் செந்தில். இப்போ நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸை பற்றி பார்க்குறோம். இப்போ அதில் நம்ம பார்க்க போகிறது நான் டெக்னிக்கல் ஆண்டர்ப்ரனர்ஸை பற்றி. டெக்னிக்கல் ஆண்டர்ப்ரனர்ஸ்ன்றவங்க பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ், அல்கரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணி கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி நான் டெக்னிக்கல் ஆண்டர்ப்ரனர்ஸும் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க ப்ரைமரி பர்பஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட கூட்ஸை மார்க்கெட் பண்ணி விற்கிறது தான் இருக்கும். இப்போ பிஸ்னஸ் அப்கமிங் ஸ்ட்ராட்டஜிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது டிமாண்டை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, ரேதர் தேன் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னால் அதை டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணி பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறத விட டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணி பிஸ்னஸை க்ரோ பண்ணுறது தான் அவங்களோட வேலை. ஆண்டர்ப்ரனர் பேஸ்ட் ஆன் டெக்னாலஜியில் லாஸ்ட்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரொஃபஷனல் ஆண்டர்ப்ரனர். ஒரு 360 டிகிரி நம்மளை சுற்றி பார்த்தோன்னா நமக்கு தெரிகிறது 2 மெயின் விஷயம். ஒன்று மாற்றங்கள், சேஞ்சஸ். 2வது யோசனைகள், ஐடியாஸ். மாற்றங்களை தினமும் எதிர்கொள்கிறோம், புதிய யோசனைகளை கடந்து வரும். நம்ம சராசரியான வாழ்க்கை வாழ்கிற மனுஷங்க. இந்த மாற்றங்களை கொண்டு வரவங்க யார்? இந்த யோசனைகளை நடைமுறைப்படுத்துகிறவங்க பேர் தான் என்ன? பார்க்கலாம். இட்ஸ் தெம், தி ப்ரொஃபஷ்னல் ஆண்டர்ப்ரனர்ஸ். இந்த ப்ரொஃபஷ்னல் ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற ஐடியாஸை வச்சு புது வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாங்க. ஒரு ஐடியாவை பேஸாக வச்சு என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு ரெப்யூட்டேஷனுக்கு கொண்டு வந்த அப்புறம் அவங்க செய்கிற அந்த ஒரு செயலால் தான் we call them ப்ரொஃபஷ்னல் ஆண்டர்ப்ரனர்ஸ். அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு நல்ல டேக் ஆஃப் கிடைச்சதும் they sell them to others. தன்னோட ஐடியா வச்சு வளர்த்த வெஞ்சரை விற்றுடுவாங்க. இந்த டைப் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸோட தனித்துவம் அதுதான். அவங்களோட புது புது இன்னோவேட்டிவ் ஐடியாஸை வளர்த்து விற்றுடுவாங்க. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் sold to ஃபேஸ்புக். 2009 ஸ்டார்ட் ஆன அப்ளிகேஷன் வாட்ஸ்அப். 2009 கோமன் ஆக்டனோட பேஸ் ஐடியா டெக்ஸ்ட் மெசேஜிங். ஒரு நியூ ஐடியாவை 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2014 வாட்ஸ்அப் பீக் யூஸிங் யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப் ஆனது. 2014 வரை they corrected all the bugs in the app and finally in 2014 இது சக்ஸஸ்ஃபுல் டேக் ஆஃப் ஆனதும் the innovators sold them to Facebook. இது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆண்டர்ப்ரனர்ஷிப். தன்னோட ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அவங்க ஐடியாஸை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி செல் பண்ணுறவங்களும் ப்ரொஃபஷ்னல் ஆண்டர்ப்ரனர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நார்மல் ஆப்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கான கேபிட்டல் இல்லைனாலும் பரவாயில்ல, வெப்சைட்ஸில் அந்த ஆப்ஸ் டிசைனிங் ஐடியாஸ்லாம் அப்லோட் பண்ணலாம். நம்ம ஐடியாஸ்க்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சைட்ஸ் நமக்கு ரிட்டர்ன் பே பண்ணுவாங்க. ஈவன் திஸ் இஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ ஃபைனலி சொசைட்டியோட மாடர்ன் சேஞ்சஸ், ட்ரெண்ட்ஸை அனலைஸ் பண்ணி சொசைட்டியோட நீடை புரிஞ்சுக்கிட்டு இன்னோவேட்டிவாக ஐடியாஸை யோசித்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ஒரு மார்க்கபிள் ஹைட் ரீச் ஆனதும் அதை செல் பண்ணுறவங்க ப்ரொஃபஷ்னல் ஆண்டர்ப்ரனர். அண்ட் தட் இஸ் ஆல் அபவுட் ப்ரொஃபஷ்னல் ஆண்டர்ப்ரனர்ஷிப். தேங்க்யூ அண்ட் ஃப்யூச்சர் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆண்டர்ப்ரனர் பேஸ்ட் ஆன் மோட்டிவேஷன். இது கீழே 4 ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹாய். தொடர்ந்து டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற டைப் பியூர் ஆண்டர்ப்ரனர்ஸ். பியூர் ஆண்டர்ப்ரனர் பற்றி நம்ம பேசிக்காக சொல்லணும்னா தேல் பி மோட்டிவேட்டட் பை சைக்கலாஜிக்கல் அண்ட் எக்கனாமிக் ரிவார்ட்ஸ். அப்படின்னா ஸோ அவங்க ஒரு பிஸ்னஸ் அண்டர்டேக் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னா தேல் கெட் சம் சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவுட் ஆஃப் இட். பிகாஸ் அவங்களோட பிஸ்னஸ், அவங்க ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே கொடுத்தனால அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன் வருது, ஒரு ரெகக்னிஷன் சொசைட்டியில் கிடைக்குது, ஒரு ஸ்டேட்டஸ், வேறு லெவல் ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸ்னால அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதை நம்ம சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ எக்கனாமிக் ரிவார்ட்ஸ் வந்து நம்ம கிடைக்கும் போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னாலே ஆப்வியஸாக அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் எக்கனாமிக் ப்ராஃபிட் கிடைக்கலாம். 2 ஃபேக்டர்ஸ் தான் அவங்களுக்கு வந்து மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் ஃபர்தராக அவங்க பிஸ்னஸை வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் இருக்கும்.
தே மே ஆர் மே நாட் பொசஸ் அன் ஆட்டிடியூட் ஃபார் ஆண்டர்ப்ரினர்ஷிப். ஸோ அவங்களுக்கு ஆண்டர்ப்ரினர்ஷிப் எபிலிட்டிஸ் இருக்கலாம், எல்லாமே போகலாம். பட் அவங்க ஒரு தடவை ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது டெம்ப்ட் ஆகிடும். ஸோ they'll be tempted by monetary rewards or profits. ஸோ அதனால் அவங்க தொடர்ந்து பிஸ்னஸை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அண்ட் ஆல்சோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு ஈகோ இஷ்யூ இருக்கும். நம்ம எதுக்கு வந்து யார்கிட்டையாச்சும் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு, நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாம், அதுவே சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு 2 மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் கிடைக்கிது இன்னும் ரன் பண்ணுறதுக்கு அப்படின்னா அது பியூர். ஸோ எக்ஸாம்பிளாக நம்ம பியூர் ஆண்டர்ப்ரனருக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சுற்றி பார்க்குறோம் இல்லையா, பாப்புலர் பிராண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம பாப்புலராக பேசுகிற விஷயங்கள் ஆகட்டும், பிராண்ட்ஸை பற்றி. ஸோ எதை பற்றி நம்ம ரொம்ப பாப்புலராக பேசுகிறோமோ, ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி நம்மளே ரொம்ப ஹைப் பண்ணி பேசுகிறோமோ அதை ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாருமே ஆண்டர்ப்ரனர்ஸ் இல்லையா. ஸோ அந்த ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் நம்ம பியூர் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு குவிக் ரீகேப், இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். பியூர் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா அவங்க வந்து யார்கிலையுமே ஒர்க் பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. பிகாஸ் யார்கிலையுமே ஒர்க் பண்ண அவங்களுக்கு பிடிக்காது. அது வந்து ஒரு ஈகோ இஷ்யூவாக நினைப்பாங்க, ஒரு ஸ்டேட்டஸ் இஷ்யூவாக நினைப்பாங்க, நம்ம ஏன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க வேறு லெவலில் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஆப்வியஸாக எக்கனாமிக் ப்ராஃபிட்ஸ் கிடைக்க போகுது, தட் இஸ் ஹியூஜ் எக்கனாமிக் ப்ராஃபிட்ஸ் கிடைக்க போகுது. அண்ட் ஆல்சோ அதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் வந்து இவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ற போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த 2 ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களை இன்னும் வந்து புஷ் அப் பண்ணணும், இன்னும் ஹைட்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்னு. ஸோ தட்ஸ் இட். பியூர் ஆண்டர்ப்ரனரை தொடர்ந்து 2வதாக நம்ம பார்க்க போகிறது இன்டியூஸ்டு ஆண்டர்ப்ரனர். இண்டஸ்ட்ரி ஆண்டர்ப்ரனர் ஒருத்தனுக்கு சின்ன வயசுலேருந்து எந்த பிஸ்னஸ்மே பண்ணணும்னு ஆசை இல்லை. ஆனால் கவர்மெண்ட் பிஸ்னஸ்க்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸை பார்த்துட்டு அவன் ஆண்டர்ப்ரனர் ஆனால் அவன் தான் இன்டியூஸ்டு ஆண்டர்ப்ரனர். அப்படி என்ன பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட் பிஸ்னஸ்க்கு கொடுக்குறாங்க, யார் யாருக்கு கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, அதை பற்றி நம்ம புக்கில் 25th லெசனில் டீட்டெயிலாக இருக்குது. இங்கே அந்த லெசனோட இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இருக்குது. அதாவது இன்டியூஸ்டு ஆண்டர்ப்ரனர் பற்றியும் கவர்மெண்ட் பிஸ்னஸ்க்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸ் பற்றி ஷார்ட்டாக தான் இருக்குது. கவர்மெண்ட் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் பிஸ்னஸ்க்கு கொடுப்பாங்கன்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது லோன் தருவாங்க. அதாவது கஷ்டப்பட்ட ஆண்டர்ப்ரனருக்கு கம்மியான வட்டியில் அதிக லோன் கொடுக்குறது. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண சப்சிடிஸ் தருவாங்க. டேக்ஸ் பிரேக்ஸ், டேக்ஸ் ஹாலிடேஸில் கொடுத்து என்கரேஜ் பண்ணுவாங்க. டெக்னாலஜி இம்போர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் இம்போர்ட் பண்ணி அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. லேண்டோட விலையை கம்மி பண்ணி தருவாங்க. எம்ப்ளாய்க்கு ட்ரைனிங் தருவாங்க. எக்ஸ்போர்ட் நிறைய பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல வகைகளில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க. பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இன்டியூஸ்ன்ற வார்த்தையை தமிழில் தூண்டி விடுறதுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு சிச்சுவேஷன் அப்போது இன்டியூஸ்டாகி ஆண்டர்ப்ரனர் ஆனவங்க, அதாவது இந்த பெனிஃபிட்ஸு, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுக்குற பாலிசி ஸ்கீம்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்து அட்ராக்ட் ஆகி இன்டியூஸ்டாகி ஆண்டர்ப்ரனர் ஆனவங்கள இன்டியூஸ்ட் ஆண்டர்ப்ரனர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஆண்டர்ப்ரனர் யாருன்னா மோட்டிவேட்டட் ஆண்டர்ப்ரனர். மோட்டிவேட்டட் ஆண்டர்ப்ரனர் இவங்க வந்து செல்ஃப் மோட்டிவேட் ஆகி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மற்றவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து செட் ஆஃப் கோல்ஸை வச்சுட்டு அதை நோக்கி மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. பிஸ்னஸில் லாஸ் வந்தாலும் எப்போவுமே மோட்டிவேட்டாக இருந்து பிஸ்னஸ் ப்ராஃபிட் வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ஆண்டர்ப்ரனர் பேஸ்ட் ஆன் மோட்டிவேஷனில் லாஸ்ட்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்பான்டேனியஸ் ஆண்டர்ப்ரனர். டைப்ஸ் ஆஃப் என்டர்ப்ரனரில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆன் த பேசிஸ் ஆஃப் மோட்டிவேஷனில் ஸ்பான்டேனியஸ் என்டர்ப்ரனர். ஸ்பான்டேனியஸ் என்டர்ப்ரனர் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு என்டர்ப்ரனர் அப்படின்றவங்க கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு இயல்பாகவே, அதாவது பிறப்பிலேயே இருக்கும். அதை தான் இன்பார்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு என்டர்ப்ரனர் அப்படின்றவருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் தேவை? போல்ட்னஸ், ஆப்டிமிஸ்டிக், ரிஸ்க் டேக்கிங், சேலஞ்சிங், இந்த மாதிரி சில குவாலிட்டிஸ் ஒரு என்டர்ப்ரனர் அப்படின்றவர்கிட்ட கட்டாயமாக இருக்க வேண்டியது. இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்கும். போல்ட்னஸ், 4 பேர் முன்னாடி தைரியமாக நம்ம தாட்ஸ் அண்ட் ஐடியாஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஆப்டிமிஸ்டிக், எந்த ஒரு ஃபெயிலியரை பார்த்தும் தளர்ந்துடாமல் அதை ஒரு லேர்னிங்காக எடுத்துகிட்டு அதை கற்றுக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வர்றது. சேலஞ்சிங், ஒரு என்டர்ப்ரனர் அப்படின்றவங்க நிறைய சேலஞ்சஸை அவங்க லைஃப்பில் என்கவுண்டர் பண்ணுவாங்க. சேலஞ்சஸ் அப்படின்னு நம்ம அவங்க ஃபேஸ் பண்ண அந்த தடைகளை தான் நம்ம சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு ப்ராப்பரான சப்போர்ட் இருக்காது, ஃபினான்ஷியலாகவும் எந்த சப்போர்ட்டும் இருக்காது, தேவைப்பட்ட பணம் இருக்காது. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸை என்கவுண்டர் பண்ணி தான் ஒரு என்டர்ப்ரனர் அப்படின்றவங்க உருவாகிறாங்க. ரிஸ்க் டேக்கிங், என்டர்ப்ரனர் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது ரிஸ்க் டேக்கிங் தான். என்டர்ப்ரனர்ஷிப் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் ரிஸ்க் அப்படின்ற லைனை நம்மளே நிறைய வாட்டி புக்கில் பார்த்துருப்போம். அவங்க என்னென்னலாம் ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, அவங்களுக்கு சரியான இன்கம் இருக்காது, ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஆரம்பித்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகி லாஸஸும் வரும்.
நிறைய கடன் வாங்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்து தான் அவங்க என்டர்ப்ரெனர்ஷிப் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கால் எடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாமே இயல்பாகவே இருக்கிறவங்க தான் நம்ம ஸ்பான்டேனியஸ் என்டர்ப்ரெனர் அப்படின்னு சொல்கிறோம். அவங்கக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அதை மட்டுமே நம்பி தொழில் ஆரம்பிக்கிறவங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆர்ஜே பாலாஜி சொல்லலாம். அவர் ஆர்ஜேவாக இருந்தவர். அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்பி மட்டுமே சினி ஃபீல்டுக்கு வந்து இன்றைக்கி டைரக்டராக இருக்கார். இவரும் ஒரு விதமான ஸ்பான்டேனியஸ் என்டர்ப்ரெனர் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நான் முக்கியமாக நினைக்கிற ஒரு விஷயம் வந்து தமிழர்கள் 6 கோடி பேர், இந்தியர்கள் 100 கோடி பேர், இவங்க எல்லாருக்குமே எனக்கு தெரியணும்லாம் இல்லை. சப்போஸ் என்ன ஒரு 100 பேருக்கு தான் தெரியுதுன்னா அந்த 100 பேருக்கு பிடிக்கணும் அப்படின்றது தான். ஸோ 100 பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாராவது கொஞ்சம் ரேடியோலாம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, உடனே எப்போ டிவிக்கு போறீங்க, எப்போ சினிமாக்கு போறீங்க, சினிமாக்கு நான் வாரம் தான் போயின்னு இருக்கேன். ரேடியோ ஏதோ கீழே, அதுக்கப்புறம் டிவி, அதுக்கப்புறம் சினிமா அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இது ஒரு தனி மீடியம். இந்த மீடியம் மூலியமா ஒவ்வொரு வாட்டி நீங்க என்னோட வேலையை கேட்கும்போது உங்களுக்கு பிடிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு இதுதான் எனக்கு சக்சஸ். மற்றபடி இந்த ஆர்ஜே, விஜே, டிஜே, கூஜே, சினிமா அதெல்லாம் வந்து அது சக்சஸா தெரியல. நம்ம ஊர்ல பணம் நிறைய வச்சிருந்தா தான் சக்சஸ்ஃபுல்ன்றாங்க. சந்தோஷமா இருந்தா தானே சக்சஸ்ஃபுல். ஐயோ ரேடியோ ஜாக் என்ன அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அப்படின்னா அவ்வளவுதான். நான் சாதாரண பையன். என் ஆக்டிவால நான் வண்டி வெஸ்பாவா இப்போ வெஸ்பா வேற வாங்கிருக்கேன். நான் கிரிச்கை பிகேம். அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு நடக்கிற அதே விஷயம் தான் எனக்கு நடக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள், நான் பாக்குற விஷயங்கள், என்ன பாதிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பா ஒரு ரேடியோ ஜாக்கியா அவங்க கிட்ட வந்து பேசுவேன். திஸ் இஸ் ஆர்ஜே பாலாஜி சேயிங் வித் ஆல் கிராட்டிடியூட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த ஆல்டிடியூட். தேங்க்யூ ஸோ மச். அவர் ஆர்ஜேவாக இருந்தவர். அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்பி மட்டுமே சினி ஃபீல்டுக்கு வந்து இன்றைக்கி டைரக்டராக இருக்கார். இவரும் ஒரு விதமான ஸ்பான்டேனியஸ் என்டர்ப்ரெனர் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் ஆண்டர்ப்ரனர் பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி கீழே 3 ஆண்டர்ப்ரனரும், ஆண்டர்ப்ரனர் பேஸ்ட் ஆன் மோட்டிவேஷன் கீழே 4 ஆண்டர்ப்ரனரும் பார்த்துருக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மிச்சம் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ் பற்றி கண்டினியூ பண்ணலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் கற்றது காமர்ஸ். Chennai 200 way.